கிருஷ்ணகிரி மாவட்டம் பென்னேஸ்வர மடம் எனும் சிற்றூரில் செழிப்பான தாவரங்களும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் உயர்ந்து நிற்கின்ற மலைகளுக்கும் இடையே வளைந்து நெளிந்து ஓடும் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பென்னேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பென்னேஸ்வரம் மடம் அருகில் இருந்த ஊர்ஜைனூர் என்ற ஊரில் மிகுதியாக வாழ்ந்து வந்த சனைம் சமயத்தினர் சைவ மதத்தினருக்கு பல துன்பங்கள் கொடுத்த நிலையில் இதனை கேள்வியுற்ற 3ஆம் குலோத்துங்க சோழன் அவர்களை ஒடுக்க பென்னேஸ்வரம் மடத்திலேயே தங்கியிருந்தார். அப்போது ஒரு நாள் அவர் கனவில் சுயம்பு லிங்கத்தை கண்டார். மறுநாள் ஒரு பனைமரத்தின் கீழ் இருந்த லிங்கத்தின் மீது பசு பால் சொரிவதை கண்ட மன்னன் தன் கனவில் வந்த சுயம்பு லிங்கத்தைப் போலவே இருந்ததால் அங்கேயே இறைவனுக்கு கோவில் எழுப்பியதாகவும் அதுவே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஸ்ரீ பென்னேஸ்வரர் கோவிலாக வீற்றிருப்பதாகவும் தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன. 1888ஆம் ஆண்டு 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் பனைக்கு கீழே சிவன் இருப்பதால் பென்னேஸ்வரர் என பெயர் பெற்றதாகவும் இக்கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அம்மன் வேதம் சொல்லிக் கொடுத்ததால் வேத நாயகி என்ற பெயரோடு காட்சி தருகிறார். 7 அடுக்கு ராஜகோபுரத்துடன் ஆற்றங்கரையின் ஓரத்தில் மிக அழகாக அமைந்துள்ள இக்கோவிலில் விமானத்தை சுற்றிலும் திருச்சுற்று மாளிகை 4 புறமும் அமைந்துள்ளது. கோபுரத்தின் வாயிலில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த துவாரபாலகர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் ஒரு பெரிய திறந்த வெளியும் கோவிலில் இருந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்லக்கூடிய படித்துறையும் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை அந்தராளம், முகமண்டபம் ஆகியவற்றுடன் முகப்பு மண்டபத்தின் வடக்கு உள்சுவரை ஒட்டி பிள்ளையார் வீற்றிருக்க பக்தர்கள் அவரை அதியமான் பிள்ளையார் என அழைக்கின்றனர். சோழர்களால் நூற்றுக்கணக்கான கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது என்றாலும் எங்கும் அவர்களின் சின்னமான புலி சின்னத்தை பொறிக்கப்படா நிலையில் பென்னேஸ்வரர் கோவிலின் கருவறையின் வடக்கு புறம் நான்முகனின் கீழ் கல்வெட்டில் புலி சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மேலும் விநாயகர், சப்தமார்கள், சூரியன், சந்திரன் ஆகியோருக்கு துணை சன்னதிகளும் மேற்கு புறத்தில் ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆகியோருக்கு ஒரு சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பெண்ணை நாயனார் என்று அழைக்கப்படும் சுவாமியின் கருவறையை நோக்கி 2 நந்தி வாகனம் அமைந்துள்ளது. இந்த நந்திகளில் ஒன்று அதன் தலையை சிறிது சாய்த்துள்ள நிலையில் அதன் வழியாக சூரிய கதிர்கள் மாசி மகத்தின் போது கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுந்து தரித்து வருகின்றன. இந்த சிவத்தலத்தில் ஏராளமான கல்வெட்டுகளும் சிலைகளும் அமைந்துள்ள நிலையில் அற்புத லிங்கம், ஆனந்த லிங்கம், மங்கள லிங்கம், ஐஸ்வர்ய லிங்கம் மற்றும் பூர்ண லிங்கங்கள் வேறெங்கும் இல்லாதபடி இங்கு சிறப்பிற்குரிய அளவில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறது. மேலும் விஜயநகர பேரரசுவின் கல்வெட்டுகள் ஏராளமாக இந்த தளத்தில் காணப்படும் நிலையில் ஹொய்சால மன்னன் வீர ராமநாதன் பொறித்த கல்வெட்டு ஒன்று பல ஆச்சரியப்படக்கூடிய செய்திகளை நமக்கு தந்துள்ளது. அதில் லஞ்சம் வாங்குவதோ கொடுப்பதோ குற்றம் என கருதி லஞ்சம் வாங்கிய அல்லது கொடுத்த நபருக்கும் அதை தடுக்க தவறிய அரசு அதிகாரிக்கும் மரண தண்டனை வழங்க ஆணை பிறப்பித்துள்ளது பலரையும் வியப்படைய வைக்கிறது. இக்கோவில் ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலமாகவும் பித்ருதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குவதோடு மலையை சுற்றி வருவதற்காக கிரிவல பாதையும் சிறப்பிற்குரிய அளவில் அமைந்துள்ளது. பண்டைய அரசர்களால் போற்றி வணங்கப்பட்ட இந்த ஆலயத்தில் உள்ள பைரவர் வழக்கமான நாய் வாகனத்தோடு இல்லாமல் நாகத்தோடு காட்சியளிப்பதால் இவரை வணங்கி இக்காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். பழமையான இக்கோவிலில் நாம் சிவ தரிசனம் பெறுவதோடு வரலாற்று சிறப்பும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை அறிந்து கொள்ளலாம் என பக்தர்கள் கூறுகின்றனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் குமரேசனுடன் கலைமாமணி நந்தகுமார்.